லலிதா சகஸ்ரநாமத்தின் தியான ஸ்லோகத்தின் தொடர்ச்சி. தியாயேத் பத்மாசனஸ்தாம் விகசிதவதனாம் பத்மபத்ராயதாக்ஷிம் ஹேமாம்பாம் வீதவஸ்திராம் கரகளிசலசத்தேம பத்மாம்பராங்கிம் ஷர்வலங்காரயுக்தாம் சததமபயதாம் பக்தநம்ராம் பவானீம் ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்திம் சகலசூரனுதாம் சர்வசம்பத் பிரதாத்ரீம். அம்பா என்று சொல்லட்டுமா, அம்மா என்று சொல்லட்டுமா? அம்மாவே நாவுக்கு இனிமையாக இருக்கிறது. அப்படியே சொல்கிறேன். உன்னை நான் தெய்வமாக தியானிக்க நீ உகந்தவள். தாமரை மலர்மேல் அமர்ந்தவள். உன் கண்களும் தாமரை இதழ்கள் என்பதால் தாமரை மலர்தான் உட்கார்ந்திருக்கிறதோ என்று தோன்றுகிறது. பொன்மயமான ஒளி வீசுபவள். கையில் தாமரை மலர்கள். நீ செந்தாமரை. உன்னை சரணடைந்தால் மனதில் தோன்றும் பயம் அகற்றுகிறாய். அமைதியின் உருவமான நீ அறிவின் சிகரமாகவும் திகழ்கிறாயே ஞானாம்பிகை. அதனால் அல்லவோ தேவாதி தேவர்கள் உன் திருவடி சரணம் என்று வணங்குகிறார்கள். வேண்டும் வரம் அளிப்பவள் நீ. சகுங்கும விலேபனாமளிக சும்பிகஸ்தூரிகாம் சமந்தஹசிதேஷனாம் சசரசாபபாசாங்குசாம் அசேஷ ஜனமோகினி அருணமால்ய பூஷாம்பராம் ஜபா குசுமபாசுராம் ஜபவிதௌ ஸ்மரேதாம்பிகாம். யோகிகள், முனிவர்கள், ரிஷிகள் ஏன் காவி வஸ்திரம் அணிகிறார்கள்? அது ஸ்ரீ லலிதாம்பிகையின் மேனியின் நிறம். சர்வ சக்தி வாய்ந்ததல்லவா? சிவனோடு ஐக்கியமானவள் முக்கண்ணியாக காட்சியளிப்பதில் என்ன ஆச்சரியம்? நவரத்ன சூடியவள் சிலையல்லவா? சதா காலமும் அனைத்து உள்ளங்களையும் காந்தமென கவரும் புன்னகை முகத்தாள். பெண்மையின் இலக்கணம். சிவந்த மலர்களை ஏந்திய கரமுடையாள். சாந்த ஸ்வரூபி, கருணை கடல். சிவந்த பாதங்களை நவரத்ன பீடத்தில் இருத்தி தரிசனம் தருபவள். ஸ்ரீ லலிதா, உனக்கு நமஸ்காரம். பராசக்தி எவ்வளவு அழகாக குங்குமம் தரித்து கொண்டிருக்கிறாள். நெற்றிக்கு குங்குமம் ஒரு தனி அழகு. எத்தனையோ குங்கும நெற்றிகள் என் மனக்கண்ணில் தோன்றுகிறது. நெற்றியில் பெரிய விக்டோரியா ராணி கால வெள்ளி ரூபாய் மாதிரி குங்கும பொட்டு, மஞ்சள் பூசிய முகம், வகிட்டில் குங்குமம், தொங்க தொங்க தாலி, மடிசார், மூக்குத்தி, காதில் 2 பக்கமும் பெரிய தோடு. வயதான சுமங்கலி மாமிகள் நிறைய பேரை பார்த்து வணங்கியிருக்கிறேன். அவர்கள் கையால் சாப்பிட்டிருக்கிறேன். அந்த உணவுக்கே ஒரு தெய்வீக ருசி. லலிதாம்பிகை அப்படித்தான் நெற்றியில் பளிச்சென்று குங்குமம் தரித்தவள். இனிய முகத்திற்கு எடுப்பான சிவப்பு, அதற்கு அழகு மெருகேற்றும் புன் சிரிப்பு. நெற்றி புருவத்தில் வளைந்த வெள்ளி அழகிய வில், கையிலும் கரும்பு வில், புஷ்ப அஸ்திரங்கள், செந்நிற மலர் மாலைகள், மாணிக்கம் ஒளி வீசும் ஆபரணங்கள். அவள் ஒரு அழகிய செவ்வந்தி பூ. கண்டாலே கண்மூடி ஜபம் செய்ய தூண்டுபவள். ஜபத்தால் கண்முன் நிறைபவள். நன்றி.